ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆன் கண்டிஷன் மொபைல் ஃபோனை வந்து எப்படி நம்ம அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறது, அதாவது இன்றைக்கி ஒரு பட்டன் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை ஒரு டச் ஃபோன் எந்த ஃபோனாக இருந்தாலும் நம்ம அதை வந்து எப்படி வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்பில்டு பேட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் மாடலில் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான மொபைல்ஸை எப்படி நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறது, உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு போர்டில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மொபைலை வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும். ஸோ அந்த டிஸ்மேண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ என் கையில் வந்து ஒரு மொபைல், டச் மொபைல் இருக்குது. இது வந்து ஜோலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் தான், சரிங்களா. ஸோ இப்போ இதைத்தான் நம்ம வந்து எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இப்போ இதை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து ஒரு ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து எந்த ஒரு ஃபோனாக இருந்தாலும் நம்ம வந்து கழட்டணும், சரிங்களா. டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மேட், இந்த மேட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ESD-safe மேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஓப்பனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளாஸ்டிக் ஓப்பனர் அப்படின்றது வந்து ஸ்ட்ரெயிட் டைப்லையும் இருக்குது, ட்ரையாங்கிள் டைப்லையும் இருக்குது, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ டிரைவர். ஸோ இந்த ஸ்க்ரூ டிரைவரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா டைப்ஸ் வரும். ப்ளஸ் டைப்பு, ஸ்டாரு, டோரெக்ஸ், அந்த மாதிரி நிறையா டைப் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்க்ரூ டிரைவர்ஸ் வந்து அது கழட்டுறதுக்கு வந்து தேவைப்படும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழட்டும் போது ஏதாச்சும் ஒரு டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ட்விசர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட் டைப், இன்னொன்று வந்து பெண்டு டைப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், பெண்டு டைப்பும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேபிள்ஸ் வந்து கழட்டுறதுக்காக வந்து யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த இது. ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஓப்பனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஓப்பனர் அப்படின்றது வந்துட்டு ஒரு சில பேக் பேனல்ஸ்லாம் வந்து கழட்டுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதா வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஓப்பனர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மொபைல் வந்து எப்படி கழட்டுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைலோடைய பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அது ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ்லேருந்து நம்ம வந்து கழட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு இப்போ கழட்ட வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஓப்பனர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஓப்பனர்ஸ் வச்சு நீங்கள் வந்து அந்த கேப்பில் விட்டு நீங்கள் வந்து கழட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கழட்ட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கழட்டினதுக்கப்புறம் ஸோ அதோட செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிம் சாக்கெட்டு, மெமரி சாக்கெட்லாம் இருக்கும். ஸோ இதில் சிம் சாக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து சிம் கார்டெலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு மொபைலை கழட்டுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய அந்த மெமரி கார்டு, சிம் சாக்கெட் எல்லாத்தையும் நம்ம வந்து கழட்டிடணும். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து சிம் வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பேட்டரி கனெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் வந்து இந்த பேட்டரி கனெக்டர். ஸோ இது வந்து சிம் 1, சிம் 2, இது வந்து மெமரி கார்டு போடுறதுக்கான தான் வந்து இந்த, சரிங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைலில் வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூஸ் வந்து மேலே கீழே எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ ஒரு மொபைலில் வந்து எத்தனை ஸ்க்ரூஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து அதுக்கான ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கான ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ளஸ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ளஸ் டைப் வச்சு நான் வந்து இதை வந்து கழட்ட போகிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே நான் வந்து கழட்டிகிட்டு இருக்கேன். ஸோ கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய கேஸ் தனியாக, அதாவது பேக் கேஸ் வந்து நம்ம தனியாக கழட்டி ஆல்ரெடி வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதோட கேசஸ் தனியாக நம்ம வந்து கழட்டணும். ஸோ இதை கழட்டுறது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஒரு ஓப்பனர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வச்சு கழட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கழட்ட வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு கழட்ட டஃப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பனர்ஸ் யூஸ் பண்ணி கழட்டிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த பேக் கேஸ் வந்து நான் வந்து கழட்டிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இதோடைய பேக் கேஸு. ஸோ இது நான் வந்து தனியாக வந்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து இந்த சைடில் வரக்கூடிய இந்த பட்டன்ஸ், பவர் பட்டன், வால்யூம் அப் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான பட்டன்ஸ் எல்லாம் வந்து தனியாக வச்சாச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒரு மொபைல் ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய போர்டு, அதாவது PCB, பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த மொபைல் ஃபோனுடைய போர்டு, மெயின் போர்டுன்றது வந்து இதுதான், சரிங்களா. ஸோ இப்போ இதில் நம்ம கழட்டியாச்சு. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த இயர் ஸ்பீக்கர், லவுட் ஸ்பீக்கர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய வைப்ரேஷன் மோட்டார்
அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் வரும்போது வந்து வைப்ரேட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த வைப்ரேஷன் மோட்டார் அப்படின்றது தான் வந்து இருந்தது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்போதே காட்டினேன் பேட்டரி கனெக்டர் அப்படின்றது அந்த பேட்டரி கனெக்டர். இது வந்து SIM 1 SIM 2, இது வந்து மெமரி சாக்கெட், அதாவது நம்ம மெமரி கார்டு போட்டு எக்ஸ்டர்னல் மெமரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து இருந்தது. சரிங்களா, ஸோ இது வந்து பேக் கேமரா, இது வந்து ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரண்ட் சைடு செல்ஃபி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த ஃப்ரண்ட் கேமரா. ஸோ இது வந்து சார்ஜர் கனெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹெட்ஃபோன் ஜாக். ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்டாக வரும்போது தான் நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆண்டனான்னு சொல்லுவோம், அதாவது எக்ஸ்டர்னல் ஆண்டனா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு தனியாக வந்து ஒரு சப்போர்டு வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா, ஸோ இப்போ இதில் நம்ம வந்து இன்னும் இதை தனித்தனியாக கழட்டணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து இந்த போர்டை நம்ம தனியாக எடுக்கணும் அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி கனெக்டர்ஸ் நிறையா இருக்கும். அதாவது இந்த கேமரா கனெக்டர், இந்த பவர் பட்டனுக்கான கனெக்டர், இது வந்து டிஸ்பிளே கனெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி வந்து டச் கனெக்டர். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக வந்து ரிமூவ் பண்ணால் தான் நம்மளால் வந்து இந்த போர்டு வந்து செப்பரேட்டாக நம்மளால் வந்து தனியாக எடுக்க முடியும். ஸோ இதில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஒரு மொபைல் வந்து தண்ணிக்குள்ளே போட்டாங்களா இல்லையா அப்படின்றத இதை வச்சு நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் வந்து நம்ம புதுசாக வாங்கும்போது இது வந்து ஒயிட் கலர் ஸ்டிக்கரில் தான் இருக்கும். இது நார்மல் எல்லா மொபைலுமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் ஒரு மொபைலை வந்து தண்ணிக்குள்ள போட்டுட்டீங்க அப்படின்னா போர்டு லெவலில் தண்ணி இறங்கிருச்சு அப்படின்னும் போது இந்த மொபைல் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெட் கலரில் மாறிடும். ஸோ அப்படி மாறிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு வாட்டர் லாக் ஆல்ரெடி கம்ப்ளைண்டான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எங்கே பயன்படும்னா, ஒரு மொபைல் செகண்ட்ஸில் வாங்கும்போது நமக்கு இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கனெக்டர்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து எப்படி வந்து கழட்டுறது. ஸோ இப்போ இந்த லாக் மாதிரி இருக்கும். ஸோ இந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து இந்த கனெக்டர்ஸ் வந்து கழட்டிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுலையும். ஸோ அதுக்கு வந்து தான் நம்ம இந்த டிசர் அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு கனெக்டராக நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கனெக்டரை வந்து எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கேமரா கனெக்டர் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா கனெக்டர். ஸோ அடுத்து இது வந்து டச் கனெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டச் கனெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி வரக்கூடிய மொபைல்ஸில் வந்து டச் தனியாக டிஸ்பிளே தனியாலாம் வர்றதில்ல, காம்போ டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி வந்த டைப்ன்றதுனால டச் தனியாக டிஸ்பிளே தனியாக இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா கனெக்டர்ஸையும் வந்து கழட்டியாச்சு. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேமராவை வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்து நம்ம வந்து அது வந்து தனியாக வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த கேமரா தனியாக எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா கனெக்டர்ஸும் வந்து கழட்டியாச்சு. ஸோ இப்போ நான் இதில் இருக்கக்கூடிய இந்த போர்டு அப்படின்னு இந்த இதுதான் வந்து இந்த மதர் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மதர் போர்டு பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஆண்டனா வரக்கூடிய லைன், அதாவது இந்த கீழேருந்து வரக்கூடிய இந்த லைன் வந்து இங்கே மேலே வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் வந்து இழுத்து தரக்கூடியது. ஸோ இதை நான் வந்து இப்போ வந்து கழட்டிட்டேன். ஸோ இப்போ கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்ம மொபைல் போர்டு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பிரிண்டட் சர்க்யூட் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து இந்த மொபைல் ஃபோன். சரிங்களா, ஸோ இப்போ நான் இந்த மெயின் போர்டுன்றது வந்து தனியாக கழட்டியாச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த இயர் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயர் ஸ்பீக்கர்ன்றது தான் வந்து இந்த. ஸோ அந்த பக்கம் சைட்லேருந்து பேசுகிறது கேட்குறதா அந்த ரிசீவர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து இந்த இயர் ஸ்பீக்கர். ஸோ இது வந்து மைக் அப்படின்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இருக்கும் இந்த மைக்குன்றது. சரிங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸ்டர்னல் பார்ட்ஸில் வரக்கூடியது. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோனை வந்து எப்படி வந்து பார்ட்டாக நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். சரிங்களா, ஸோ இது எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறது, திரும்ப நம்ம வந்து ஒரு மொபைல் வந்து திரும்ப எப்படி சர்வீஸ் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம்.